கும்பராசி நேயர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இருக்கவங்களுக்குள்ளே ஏற்படுற மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நகர்ந்து போயிடணும். இல்லை அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, பேச போகிறீங்கன்னா தெளிவான பாயிண்ட்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த டாப்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கோவமும் உங்களுக்கு வரும். கோவத்தில் என்ன பேசுகிறீங்கன்னே புரியாமல் ஏதாவது பேசி விட்டுருவீங்க. ஸோ ஒரு விஷயம் பேச போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட கோவம் நியாயம்தான் அப்படின்னு உங்களுக்கு பட்டுது அப்படின்னா உங்களோட பாயிண்ட்ஸை தெளிவாக நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க பேப்பரில். இதெல்லாம் தான் நான் இங்கே போய் பேச போகணும், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தான் இங்கே நான் சொல்ல போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் உங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வைங்க. ஏன்னா கோவத்தில் வார்த்தைகள் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாரம் வந்து எந்த பிரச்சனைகளும் போய் நீங்கள் ரொம்ப ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாமல் சேஃபர் சைடில் இருந்துக்கணும்னு மட்டும் நினச்சிக்கோங்க. இது மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. உங்களோட கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து எதுவும் வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் பாத்ரூமுக்கு போகிறீங்கன்னா ப்ராப்பராக ஏதாவது செருப்பு போட்டுட்டு பாத்ரூம் போகிறது, தண்ணியில் கால் வைக்கிறீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக கால் வைக்கிறது, இந்த மாதிரி உங்களை நீங்களே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த வேலையும் செய்ய வேண்டாம். பைக்கில் போகிறீங்க, கார் ஓட்டுறீங்கன்னா ரொம்ப நிதானமாக இருங்க. என்ன லேட்டானா ஆகிட்டு போகுது, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி, ஃப்ளைட்டே மிஸ் ஆகுதா ஆகிட்டு போகுது, நான் பொறுமையாக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த வாரம் ரொம்ப பொறுமையாக மனசும் இருக்கணும். உங்களோட ஆக்டிவிட்டிலையும் ரொம்ப சாந்தத்தை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் 1111. கமெண்ட் செக்ஷனில் 1111 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.